திருக்குறள் சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் எதுக்குன்னா மார்க் வாங்குறதுக்கோ எங்கேயாவது கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம நல்லா சிறப்பா வாழ்றதுக்கு தான். அதுக்கு தான் டீச்சர் சொல்றாங்க, இந்த நாளையும் சும்மா காதுல இந்த காதுல வாங்கி இந்த காதுல எதையும் விடக்கூடாது. வாங்கினத உள்ள அப்படியே லைஃப் டைம் பூரா நிக்கணும். நீ நாளைக்கு 60 வயசாகி இந்த வகுப்புல சொன்னதை உனக்கு அப்படியே இருக்கணும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். எத்தனை பேருக்கு அம்மாவை பிடிக்கும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு அப்பாவை பிடிக்கும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்காதடா? கை தூக்குடா. 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கை தூக்குங்க. எதனால நமக்கு அம்மா அப்பாவை பிடிக்குது? கேர். என்ன செய்யறாங்க? அப்படி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? சாப்பாடு போடுறாங்க. கை தட்டுங்க. மனித குழந்தைகள் குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே என்ன பண்ணுது? அப்படியே எந்திரிச்சு இப்படி தவழ்ந்து போகுமா? அழுகும். வெரி குட், கை தட்டுங்க. குழந்தை அழுகலன்னா மற்றவங்களாம் அழுவாங்க. குழந்தை அழுதா எல்லாரும் சிரிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அம்மாவுக்கு சோறு ஊட்டுறதுதான் முக்கியம். குழந்தைக்கு சாதம் வடிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அதுதான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை இத்தினூண்டு சைஸா இருந்தத அப்படியே சைஸை பெருசாக்கி இவ்வளவு பெருசாக்கி இவ்வளவு பெருசாக்கி பெரிய ஆளாக்கிடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்? அப்பா அம்மாவுக்கு. அப்பாவோட வேலை என்ன? மெயினா சம்பாதிக்கணும். எதுக்கு சம்பாதிக்கணும்? குடும்பத்துக்கு. கை தட்டுங்க. அப்பா சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சாப்பாடு மட்டும் தான் போடணுமா? வேற என்ன செய்யறாரு? படிக்கிறதுக்கு காசு வேணுமா? Dress. வெரி குட், Dress. அப்புறம் அரிசி பருப்பு, அப்புறம் ஃபேன் வேணும், ஏசி வேணும், கட்டல் வேணும், மெத்த வேணும். அது எங்க இருந்து வருது காசு? என்ன சம்பாதிக்கிறாங்க? ஆளுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க? உங்க அப்பா என்ன வேலை? நகைக்கடை. வெரி குட். உங்க அப்பா அக்கௌண்ட்ஸ் பாக்குறாரு. தையல் மிஷின் ரிப்பேர் பாக்குறாரு. வெரி குட். டெய்லர். வெரி குட். அப்பா காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறாருன்னா ஈஸியாவெல்லாம் அதை செய்யல. நிறைய பேருக்கு வேலையே இருக்காது. சில சமயம் கஸ்டமர் வரமாட்டாங்க. வர்றவங்களை வச்சு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா சேவை செஞ்சு அவங்க 4 காசு சம்பாதிக்கணும். ஒரு சினிமாவில் ஒரு வசனம் இருக்கு, நாயகன்கிற ஒரு படத்துல, காசெல்லாம் அவ்வளவு சும்மா கிடைக்காது, 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டா தான் பணம் சம்பாதிக்க முடியும். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்பா அம்மாக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத எல்லாரும் உணரணும்.